India, very, very tough. Very, very tough. Prime Minister just left. He's a great friend of mine, but I said, you're a friend of mine, but you're not treating us right. They charge us 52%. ட்ரம்ப் தற்போது 1977ஆம் ஆண்டு சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் ஒரு வர்த்தக குண்டை வீசியிருக்கிறார். இந்திய பொருட்கள் மீது 26% வரி விதிக்கப்படும். சீனா ஏற்கனவே 20% வரி பெற்றது. தற்போது மேலும் 34% சேர்க்கப்பட்டுள்ளது. இதனால் மொத்தம் 54% ஆகிறது. ஒரு சிறிய ஆப்பிரிக்க நாடான லோட்டோ கூட 50% வரியுடன் மோதப்பட்டது. இது அவரது நீண்ட இலக்கில் உள்ள எந்த மாநிலத்திற்கும் விதிக்கப்பட்ட மிக அதிக வரியாகும். ஆனால் அதிலும் ஆச்சரியமானது, பாதுகாக்கப்படாத மக்கட்பெருக்கமும் இல்லாத ஹார்ட் அண்ட் மெக்டானல்ட் ஐலண்ட், அங்கு பேங்குயின்கள் மட்டுமே வசிக்கின்றன, அவற்றிற்கும் கூட 10% வரி விதிக்கப்பட்டது. முன்னாள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் நோபல் அமைதி பரிசு வென்றவர் ஹென்றி கிஸ்ஸிங்கர் ஒருமுறை கூறினார், அமெரிக்காவின் எதிரியாக இருப்பது ஆபத்தாக இருக்கலாம், ஆனால் அமெரிக்காவின் நண்பராக இருப்பது இறப்புக்கு சமம். ட்ரம்பின் செய்தி மிகவும் தெளிவாக உள்ளது. நண்பரா, எதிரியா, வியாபாரம் என்பது வியாபாரமே. இப்போது மிகப்பெரிய கேள்வி, இந்தியா மற்றும் இலங்கை அமெரிக்காவுடன் தனது வர்த்தக மூலோபாயத்தை மீண்டும் சிந்திக்க வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கீழே தெரிவிக்கவும்.